ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2026 இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா த்ரில்லரை பற்றி தான். இந்த படத்தில் வந்து அஸ்வினி ஐயர் திவாரி அப்படிங்கிறவங்க வந்து இயக்கியிருக்காங்க. ஜோதிகா அப்புறம் சோனாட்சி சின்ஹா வந்து லீட் ரோலில் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பணமோ பவரோ இல்லாத ஒருத்தர் வந்து சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து நசுக்குது, எப்படி வந்து அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கு. இந்த டெம்ப்ளேட் பார்க்குறதுக்கு வந்து யூஸ்வலாக இருந்தாலும் இதை ட்ரீட் பண்ண விதம், இதை சொன்ன விதத்தில் வந்து ரொம்பவே வந்து அன்யூஷுவலாக இருக்குது இந்த படம். இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சோனாட்சி சின்ஹா இவங்க வந்து டெல்லியில் ஒரு பெரிய லாயர் ஒருத்தரோட மகள், அதே சமயம் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கோர்ட்டுக்கு வர்றதே வந்து ரேஞ்ச் ரோவரில் தான் வருவாங்க. ஸோ அவங்களுடைய லெவலை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க அப்பா தன்னுடைய பெண்ணையை வந்து தாங்கிட்ட ஐஸ்டண்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கன்சிக்வெண்ட்டாக ஒரு கேஸ் கூட விடாமல் தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 கேஸ் ஜெயிச்சாதான் நான் வந்து என்னோடய லா ஃபார்மில் சேர்த்துக்குவேன், இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கடுமையான ஒருத்தர். அதே மாதிரி அவர் இது வரைக்கும் எந்த கேஸையுமே வந்து தோற்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமையும் வந்து அவருக்கு இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து அந்த கோர்ட்டில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஜோதிகா. இப்போ சோனாட்சி சின்ஹா தன்னுடைய ஃபர்ஸ்ட் கேஸை வாதாடி ஜெயிக்கிறதுலேயே வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஜோதிகாவும் சோனாட்சி சின்ஹாவும் ஆக்சிடெண்ட்டாக ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது சாதாரணமாக கேஷுவலாக இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த கேஸையை வந்து வின் பண்ணிடுறாங்க. அதனால் சோனாட்சி சின்ஹா என்ன தோணுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அபரிதமான ஒரு அறிவு இருக்குது. அந்த கோர்ட் ரூமில் உட்காந்துட்டு வாதி பிரதவாதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை கிரகிச்சு ரொம்ப அற்புதமான ஒரு நாலேஜ் ஒன்று வந்துருச்சு. இந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னுடைய கேஸுக்கு வந்து உதவி பண்ண சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவங்களும் அதுக்கு சில கண்டிஷன்ஸோடு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வரிசையாக வந்து கேஸுகளை வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரசன்னு போகுது. ரொம்ப பெருசாகவே அந்த வெற்றி வேகமாக நடக்குது. ஒரு 9 கேஸை வந்து அப்படி கண்ணிமிக்க நேரத்துக்குள்ளார கூட ஜெயிச்சிடுறாங்க. இப்போது அந்த 10வது கேஸ் வருது. இந்த கேஸை ஜெயிச்சா அவங்க அப்பாவோட லா ஃபார்ம் உள்ளார போயிடலாம். இப்போது இதில் தான் பெரிய சிக்கல் ஒன்று வருது. இந்த கேஸை வந்து இவங்களுக்கு எதிராக வாதாட போகிறது சோனாட்சி சின்ஹாவோட அப்பா தான். அப்பா வேணாம், எனக்கு எதிராக வந்து இதை வாதாட வேணாம், வேறு கேஸை வந்து 10வது கேஸை எடுத்துகிட்டு வாதாடுன்னு சொன்னாலும் பிடிவாதமாக சோனாட்சி சின்ஹா இந்த கேஸை தான் வந்து வாதாடுவேன், உங்களுக்கு எதிராக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லீட் ஆக்டர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, சோனாட்சி சின்ஹா, ஜோதிகா. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக ஜோதிகா நிறைய இடங்களில் வந்து அபரிதமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளைமாக்ஸில் அந்த கோர்ட்டில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அப்படி வந்து தெரியும். 2வது இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அதனாலே இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து அப்படி சவுண்டாக வந்து இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவுண்ட் டிசைனை இந்த படத்தில் வந்து என்னால் கவனிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபஸ்ட் சீன்லேயே ஜோதிகா வீட்டுள்ளார போவாங்க. அப்போ சுற்றி நடக்கிற அந்த விஷயங்களை வந்து அவ்வளோ பிரமாதமாக கொண்டு வந்திருந்தார் சவுண்ட் இன்ஜினியர். அதே மாதிரி கேமரா, கலர் கிரேடிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அழகாக ஜெல்லாகி அந்த படத்தை எந்த அளவுக்கு வந்து நம்மகிட்ட வந்து எமோஷனலாக கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரமாதமாக மொத்த குரூவுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தது. அதே மாதிரி நாம் நினச்சிட்டு இருப்போம், இந்த 10வது கேஸை ஜெயிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையா அப்படின்ட்டு. இல்லை, இதற்கு மேலும் வேறு ஒரு டெஸ்ட்டோடு வந்து இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினை வந்து மொத்தமாக அன்யூஷுவலாக பிரமாதமாக வந்து மாற்றிருக்கு. படத்தினுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ட்விஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான். அது வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து போகுது. அந்த பாயிண்ட் வந்த உடனே ரைட்டிங்கே வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக மாறிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து கோர்ட் ரூமில் சில கான்வர்சேஷன்லாம் போகும், சில சீன்ஸ் எல்லாம் போகும். அதுவே வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்தது. இப்போது இந்த மெயின் கேஸ், அதுவும் வந்து ஒரு கேஸில் கூட தோக்காத மிகப்பெரிய லாயரான சோனாட்சி சின்ஹாவோட அப்பா, அதுக்கு எதிராக வந்து சோனாட்சி சின்ஹா வாதாட போகிறாங்க. இந்த சீன் எப்படி இருக்கும், அந்த கிரிமினல் ஜஸ்டிஸில் அதுவும் சைன் பார்ட்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்கும், அப்படியே பொறி பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சீட்டேஜி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னாலும் ஓரளவுக்காக பண்ணியிருக்கோம் இல்லையா, ரொம்ப 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 வசதியாக கன்வீனியண்ட்டாக வந்து அந்த சீன்லாம் எழுதியிருந்தாங்க. அப்படியே போகுது, அப்படியே முடிஞ்சிருது, அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க, இப்படியே வந்து அவர் தோத்துடுறாரு. இந்த சீன் மட்டும் இல்லை, இதை சார்ந்த நிறைய சீன்ஸ் வந்து அப்படி தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்ட மாதிரி இருந்தது. அதனால் மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் நகருது, பட் அப் டு த மார்க் இல்லை. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு டீசெண்டான வாட்ச். உங்களுக்கு கோர்ட் ரூம் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடிய படம் தான். அடல்ட்ரி
கண்டிப்பாக இருக்குது. ஒரு 2-3 பெட்ரூம் சீன் இருக்குது. வயலன்சஸ் பெருசாக கிடையாது. இதோட தீம் அந்த அடல்ட்ரினால கண்டிப்பாக அது ஒரு 16+ தான். இது ஒரு ஹிந்தி படமாக இருந்தாலும் ஓடிடியில் இது தமிழ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். மறுபடியும் இதே மாதிரி சூப்பராக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.